நான் உங்கள் ட்ரிப் மேக்கர் இப்போ ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து கோவா ரீச் ஆச்சு. கோவாவில் உங்களுக்கே பார்த்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பாகா பீச்சு டிஸ்கோவில் நைட்டை ஃபுல்லாக அந்த ரோட்டில் ஃபன் ரோட்ஸில் நடந்துகிட்ருக்கோம். கோவா வர ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல், கோவா வந்தால் பொண்ணு கிடைக்கும், சைட் அடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக ஃபேக்கு. அதை நம்பி யாரும் தயவுசெய்து கோவா வராதிங்க. ஏன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. இதேமாரி ரோட்டில் நின்று வாங்க அங்கே பொண்ணுங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சும்மா பாரு, பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்களும் அதை நம்பி போவீங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அவன் காசு வாங்கிட்டு நீ உள்ளே போங்க அப்படின்ட்டு போய் பார்த்தீங்கன்னா அதில் பியூட்டி பார்லர் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதாக கேர்ஃபுல்லாக இருக்கும். கும்பலாக இருப்பாங்க. அது இல்லாமல் கிளப் வாசல் நின்றுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி கிளப் வாசல் நின்றுக்கிட்டு 4-5 பேர் வாங்கன்னு சொல்லிட்டு 4-5 பொண்ணுங்களை வச்சு இழுக்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. தயவுசெய்து அப்படி யாரும் போகாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பாய்ஸ் கேங்கோட போகும்போது நம்ம பசங்க ட்ரிங்க் பண்ணியிருப்பானுங்க. ஒரு விளையாட்டாக சின்ன பிரச்சனை பண்ணால் அவனுங்க பெரிய சண்டையாகிட்டுருவாங்க. ஜாலியாக போங்க. கிளப்பில் எல்லாம் ஆடுவாங்க. சும்மா டான்ஸுக்கு ஒரு ஃபன்னுக்காக அவங்க கூட ஆடுங்க. வைப் முடிச்சோன்னே தயவுசெய்து அதே டீமோட வந்து ஜாயின்ட் ஆயிருங்க. அங்கே கூப்பிட்றாங்க பொண்ணுங்க கூப்பிட்றாங்கன்ட்டு போனீங்கன்னா நம்ம பர்ஸு நகை எல்லாத்தையும் ஆட்டியே போட்டு நாமத்தை சாத்திடுவாங்க. பாருங்க எட்டி பார்க்குறானுங்களா, இவனுங்க எல்லாமே நாமத்தை சாமத்தத்துக்காக தான் அந்த சரின்னு ஆடுதுங்க. இவங்க எட்டி பார்த்துக்கிட்டு விளையாட உட்காந்துருக்கானுங்க. நான் பசங்கள்கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன், மச்சான் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது எல்லாமே ஃபேக்குடா. நைட்டில் வர பொறுத்தளவுக்கு லைட்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாரு. கூட்டம் நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல டான்ஸோட வைப்போடு இருக்கும். அந்த சத்தத்திலே நம்ம ஜாலியாக கேட்டு போயிடுவோம். நான் என்ன மியூட் பண்ணிவிட்டு சத்தத்தை வச்சுருக்கேன். நான் லைட்டாக சத்தத்தை போடுறேன். எந்த அளவுக்கு க்ரௌடு பாருங்கள். இது நாங்கள் நியூ இயருக்கு போல். நியூ இயருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போகும்போது இவ்வளோ க்ரௌடு. அப்போ நியூ இயர் அன்றைக்கி எவ்வளோ க்ரௌடு இருக்கும் பாருங்கள். நியூ இயர் அன்றைக்கி நான் போயிருக்கேன். நியூ இயர் அன்றைக்கி இந்த ரோட்டில் நடக்கவே முடியாது, அந்தளவுக்கு க்ரௌடு. 90s கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ட்ரிப் மேக்கர். நம்ம சேனலில் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவோம். சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு போடுறேன். டாட்டா, பை பை.